வெல்கம் பேக் டு கவிதா கிரிஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வேறு ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அது வந்து தேங்காய் பால் வச்சு செஞ்சது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காளான் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் காளான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னையோட வேலிடிட்டி முடியுது அப்படின்றதுனால இது வந்து வச்சுருந்தோம் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே ஒரு டம்ளர் ரைஸுக்கே நான் இப்போ வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம பாதியை வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக காளான் வந்து கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் அது சுருண்டு வரும்போது அந்த பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். தேவையான அளவு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அதே மாதிரி வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். காளான் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு 2 கரண்டி மட்டும் கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வாசனைக்காக பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இந்த சாதத்துக்கு மசாலாவே வந்து இந்த ஆனியன் மட்டும்தான், அதனால் நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இடிக்கிற கல்லுலேயே வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி சேர்க்குறேன். அப்போ தான் நல்லா வாசனை கொடுக்கும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கிடையில் அரிசியை வந்து நல்லா களைஞ்சிடலாம். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து இன்றைக்கி 24 கேரட் பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசியில் பிரியாணி செய்யும் போது நல்லா உதிரியாக ஒத்தையாக வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதில் வந்து காரத்துக்காக பச்சை மிளகாவும் தேவைப்பட்டால் மிளகுத்தூளும் பின்னாடி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுமே சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் பொடி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கரம் மசாலா மட்டும்தான் நான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவு, ஒரு டம்ளர் அரிசிக்கு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். தயிர் வந்து புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தயிர் இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக ஆட் பண்ணக்கூடிய லெமன் ஜூஸை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானெல்லாம் சேர்த்துக்கலாம். இது வரைக்குமே இதில் வந்து நான் உப்பு போடவே இல்லை. ஏன்னா உப்பு முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா காளான்லேருந்து நிறைய தண்ணி விட்டுடும். காளான் வந்து இப்போ ஓரளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இதே உப்பு சேர்த்துருந்தோம் அப்படின்னா நிறைய தண்ணி விடும். இந்த கொஞ்சமான தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். காளான் வந்து நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம எவ்வளோ ரைஸ் ஆட் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி ஆட் பண்ண போகிறேன், அதனால் 1.25 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன். இப்போ 3 டம்ளர் அரிசி சேர்க்குறோம் அப்படின்னா 1க்கு 1.5 அந்த கணக்கில் ஊற்றினா போதும். இப்போ ஒரே 1 டம்ளர் அப்படின்றதுனால நான் 1.25 கப் வந்து தண்ணி சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா கழுவி ஏற்கனவே எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பாதி லெமனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாதி லெமன் கூட இல்லை, இது ரொம்ப சின்ன சைஸ் லெமன். நீங்கள் வந்து பாதி லெமனில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கு காரம் பத்தலை அப்படிங்கிறதுனால நான் வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மிளகுத்தூள் தான் சேர்க்கணும், மிளகாத்தூள் சேர்த்துறாதீங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சாச்சு. மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வர அளவுக்கு நம்ம விட்டுடலாம். 3 விசில் வந்துருச்சு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
சாதம் நல்லா சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் தான் வந்து நமக்கு டேஸ்ட் ஈவனாக இருக்கும். பாஸ்மதி அரிசியை விட இந்த மாதிரி 24 கேரட் அரிசியில் பிரியாணி பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த அரிசியில் பண்ணால் தான் டேஸ்ட்டும் சரி அந்த டெக்ஸ்டரும் சரி சூப்பராக இருக்கும். இது கூட வந்து அப்பளம், தயிர் பச்சடி வச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த ரைஸை கிருத்திக் கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்க போகிறேன். எப்படி இருக்கு சொல்லு. கை காட்டணும் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? நீ எப்படி இருக்குன்னு சொன்னாதான். ஆமாம், மிளகாலாம் இருக்கு, எடுத்து வச்சிரு, ஓரமாக எடுத்து வச்சிருயா. இப்போ தானே பண்ணேன். ஆமாம், 2 போட்டேன். பிரியாணி எப்படி இருக்கு? தயிர் பச்சடி வேணுமா? தயிர் பச்சடி வேணுமா? கிருத்திக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கவிதா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.